இன்னைக்கு வந்து யூட்டிலிட்டி ஏரியா தான் கிளீன் பண்ண போறேன். இது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். வாஷிங் மிஷின், ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரே இந்த லிக்விட் எல்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கு கரெக்டா அந்த ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இது கிடைச்சதே எனக்கு வந்து ஹாப்பி தான். இதுக்கு முன்னாடி சில வீட்ல எல்லாம் இருந்தப்போ வாஷ்ரூம்குள்ளாரையே தான் வந்து நம்மளால வாஷிங் மிஷின் வந்து மாற்ற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல ரெண்ட்டுக்கு இருந்தா அந்த வீட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான உப்பு தண்ணி. நம்ம வந்து குளிச்சோம் அப்படின்னா அந்த உப்பு அப்படியே மேல இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக வெயில் படும்போது அந்த வீட்ல இருக்கும்போது வாஷிங் மிஷினை அந்த வாஷிங் மிஷின் கூட ஒரு ஸ்டாண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டாண்ட்ல தான் வச்சிருந்தேன். அது மூவ் பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த உப்பு தண்ணி பட்டு 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 அது ஃபுல்லா டேமேஜ் ஆகி அது உடஞ்சே போயிடுச்சு. துரு எல்லாம் புடிச்சு பயங்கர மோசமாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டை தூக்கி வீசிட்டு இது வந்து 4 புஷஸ் வச்சிருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு 150 200 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃப்லைன் ஸ்டோர்ல தான் வந்து வாங்கினேன். இது வச்சதுக்கு அப்புறம் வாஷிங் மிஷின் சுத்தமா வைப்ரேட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணும்போது வாஷிங் மிஷின் வந்து ஸ்பின் ஆகும்போது பயங்கரமா வந்து வைப்ரேட் ஆகும், அப்படியே ஆடும். வாஷிங் மிஷின் கிளீன் பண்றதுக்கு ஸ்கேல்கோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன் 200 ருபீஸ்க்கு. மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மேட்லாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா டஸ்ட் ஃபுல்லா கிளியர் பண்ணிடும். எப்படியும் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லா போட வேண்டியது வரும். அதுக்கு முன்னாடி இதே பிராண்ட்ல வந்து பவுடர் கொடுத்துருந்தாங்க. ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி, 2000 ருபீஸ் என்னமோ. அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்தப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது நம்மளால எப்பவுமே வந்து அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிளிப்கார்ட்ல அந்த பவுடர் கிடைக்குது, அதை வாங்கி நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாத் பேஸ்கெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஓப்பனா இருக்கிறது. இங்க வந்து இவ்வளோ டஸ்ட் சேரும் போது அந்த கிளாத் பேஸ்கெட் ஓப்பனா இருக்கிறப்போ எவ்வளோ டஸ்ட் சேரும்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. அது ஃபுல்லா வேஸ்ட் ஆகி அதை கிளீனே பண்ண முடியாது. அந்த கிளாத் பேஸ்கெட்டை கிளீன் பண்றதுக்காக தனியா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ அதை தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் லாண்ட்ரி பேஸ்கெட் தான் வந்து வாங்கினேன். இது வந்து 800 ருபீஸ் நினைக்கிறேன். இங்க ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர்ல தான் வந்து வாங்கினேன். பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. கரெக்டா அந்த லாண்ட்ரி பேஸ்கெட் அதுக்குள்ளார போய் செட் ஆகுற அளவுக்கு ஸ்பேஸும் இருக்கு. இந்த லாண்ட்ரி ஏரியால சுத்தமா நமக்கு வந்து நின்று கிளீன் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால பைப் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கறனால அந்த வாஷிங் மிஷினை வந்து ஒரே ஆளா மூவ் பண்ணி தான் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த ஃபுல் வீடியோல அதை ஃபுல்லா நான் காட்டியிருந்தேன்னா வீடியோ ரொம்ப பெருசா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமா காட்டியிருக்கேன். அந்த வாஷிங் மிஷின் கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திட்டு அடியில பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிச்சா அவ்வளோ டஸ்ட் இருக்கும். இதெல்லாம் கொஞ்ச நாள்ல சேர்ந்த டஸ்ட் தான். இப்பதான் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா திருப்பி எங்கிருந்துதான் டஸ்ட் வரும்னு தெரியாது. அவ்வளோ டஸ்ட் ஒட்டடை பிடிச்ச மாதிரி கிடைக்கும். இந்த பஜார் ஏரியால இருந்தா இது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறேன். இந்த மாதிரி பொடி சேர்ந்துட்டே இருக்கும், வேற வழி இல்லை. கொஞ்சம் நமக்கு சேஃப்டியும் பார்க்கணும் அப்படின்னா இன்டீரியர்ல போய் இருக்கவும் முடியாது. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.